இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்கு அருகில் போனால் யாரோ உன்னை கவனிக்கிற மாதிரி தோணும். ஏன் தெரியுமா? நகரத்தின் ஓரத்தில் பல வருடங்களாக காலியாக ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டைப் பற்றிய அவ்வளவு கதைகள் உலவின. அண்ணன் தம்பி இருவரும் அந்த வீட்டின் உண்மையை தெரிந்து கொள்ள தீர்மானித்தனர். பேய் பிசாசு எல்லாம் வெறும் கதைகள்தான் என்று தம்பி சிரித்தார். அந்த இரவு இருவரும் வீடிற்குள் நுழைந்தனர். அவர்கள் உள்ளே சென்றபோது வீடு முழுவதும் தூசியால் மூடியிருந்தது. டக் டக் டக். திடீரென்று மாடிப்படியில் யாரோ நடக்கிற ஒலி. யாராவது இருக்கீங்களா என்று அண்ணன் கூவினான். அதற்கு பதில், நீங்க இங்கிருந்து போகலாம், இது என் வீடு என்று ஒரு மெளனமான குரல் கேட்டது. பயம் பிடித்து அவர்கள் ஓட முயன்றார்கள். ஆனால் கதவு தானாகவே மூடிவிட்டது. திடீரென ஒரு வெண்மையான உருவம் மங்கலாக தோன்றியது. அவள் முகம் தெளிவாகத் தெரியவில்லை. ஆனால் அவளது கைகள் இரத்தமாக ஒழுகின. இங்கிருந்து போங்க, போங்க என்று கத்திக்கொண்டே அந்த உருவம் அருகில் வந்தது.